வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், எப்படியெல்லாம் அடுத்த சொத்து ஆட்டையை போடலாம், எப்படியெல்லாம் புரணி பேசலாம் சொல்லி நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தொலைக்காட்சி பெட்டியை தொலைத்தால் மட்டும்தான் உங்களுடைய வீடு எதுவாக மாறும்? இல்லறம் கோயிலாக மாறும். அந்த வீடு கோயிலாக மாத்தாம, சமையலறைய ஒரு கருவறையாக மாத்தாம, அங்க போய் நீங்க என்னதே ஆத்மார்த்தமா சமைச்சா கூட அந்த உணவு எதுவாக மாறாது, மருந்தாக மாறாது. அப்ப முதல்ல தொலைக்க வேண்டியது எது சார்? இரண்டாவது தொலைக்க வேண்டியது எத்தனை ஒரு வீட்டுல சவப்பெட்டி இருக்கு? இப்படி பார்த்தா பிரிட்ஜ், படுக்க போட்டு பார்த்தா எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? என்னைக்காவது அதை படுக்க போட்டு பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரிட்ஜ அப்படியே படுக்க போட்டு பார்த்திருக்கீங்களா? படுக்க போட்டு பார்த்தா அது எதுவாக தோணும்? சவப்பெட்டி. சவப்பெட்டிக்குள்ள என்னத்தை வைப்போம்? சவப்பெட்டிக்குள்ள என்னத்தை சார் வைப்போம்? பிணத்தை எதுக்கு வைக்கிறோம்? ஆனா பிணத்தை தவிர நம்ம வீட்டுல எல்லாத்தையும் அங்கதான் வைப்பாங்க. மாவு ஆட்டுனதுல இருந்து கடுகு டப்பா, பிரிட்டானியா பிஸ்கட் எல்லாமே எங்க இருக்கும்? அப்ப திங்கக்கிழமை ஆட்டுன மாவை ஞாயிற்றுக்கிழமை வரைய வச்சு 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 தோசையை ஊத்தி ஊத்தி புளிப்பு தன்மை அதிகரிச்சு கேஸ்ட்ரிக் பிரச்சனை எல்லாம் உருவாக்கும். அப்ப உங்களுடைய வீடு நல்லா இருக்கணும்னா உங்க தொலைக்காட்சி பெட்டியை ஒழிக்கணும். இரண்டாவது சவப்பெட்டியை ஒழிக்கணும். மூன்றாவது ஒண்ணு இருக்கு, மிக மிக முக்கியமான ஒரு பொருள். இந்த பொருளை அது ஒழிச்சாதான் ஆரோக்கியத்தினுடைய அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும். அது என்ன பொருள்ங்க? குக்கர். எத்தனை பேர் வீட்டுல குக்கர் இருக்கு? குக்கர் சாப்பாடு கொலநாசம். சிவன் சொத்து மட்டும் கொலநாசம் கிடையாது, குக்கர் சாப்பாடும் குலத்தை நாசம் செய்யும். அப்போ சாதம் எதுல சமைக்க வேண்டும்? சாதம் சமைப்பதற்கு என்று மிக சிறந்த ஒரே பாத்திரம் எது? மண் பாத்திரத்தை விட சிறந்த ஒரு பாத்திரம் உண்டு. எந்த பாத்திரம்? வெண்கல பாத்திரம். சாதம் சமைப்பதாக இருந்தால் எந்த பாத்திரத்தில் சமைக்க வேண்டும்? ஆனா நம்ம வெண்கல பாத்திரத்தை பயன்படுத்துவோம். எப்ப பயன்படுத்துவோம் தெரியுமா? தை மாசம் 1ஆம் தேதிக்கு முதல் நாள் வீட்டுல இருக்க பையனை கூப்பிட்டு அம்மா என்ன சொல்லுவாங்க, பரன்ல மூளையில பொங்கல் பானை கணக்கு சாமி எடுப்பாங்க. அது எதனால செய்யப்பட்டிருக்கோம்? வெண்கலத்தினால. அதை எடுத்து நல்லா கழுவி மறுநாள் காலையில 3 பட்டைய போட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டு முதல் வேலையா அந்த பாத்திரத்தை மதியானமே உடனே கழுவி பையனை கூட்டு மேல வச்சு அடுத்து அந்த வெண்கல பாத்திரம் எப்ப கீழே இறங்கி வரும்? அடுத்த தைப்பொங்கலுக்கு தான் வரும். அப்ப சாதம் செய்வதற்கு மிக மிக அற்புதமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே பாத்திரம் எது? வெண்கல பாத்திரம். வெண்கல பாத்திரத்துல சாதம் மட்டும்தான் செய்ய வேண்டும். அந்த எந்த பொருளையும் சமைக்க, சாம்பாரோ ரசமோ தாளிக்கவோ எதுவுமே கொடுக்க கூடாது. சாதம் செய்வதற்கு வெண்கல பாத்திரமே சிறந்தது. வெண்கல பாத்திரம் இல்லை என்றால் அவர்கள் மண் பாத்திரத்தை பயன்படுத்துவது மிக மிக ஆரோக்கியமானது. அப்ப சாம்பார் செய்வதாக இருந்தாலும் சரி, ரசம் செய்வதாக இருந்தாலும் சரி, கூட்டு பொரியல் எது செய்வதாக இருந்தாலும் எந்த பாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மண் பாத்திரத்துக்கு. அரிசி சாதம் செய்வதற்கு மட்டும் வெண்கல பாத்திரத்துக்கு கொடுக்க வேண்டும். அப்ப குக்கர் சாப்பாடு குலநாசம். அப்ப இன்னைக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் குக்கரை எடுத்து மேல சூடத்தை பத்த வச்சு இத்தனை நாள் என் குடும்பத்தை கெடுத்தது போதும் சாமின்னு சொல்லி குடும்பத்தாரெல்லாம் நிக்க வச்சு 3 சுத்து சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து 3 சந்திக்கிற இடத்துல 3 சந்து சந்திக்கிற இடத்துல அந்த குக்கரை போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து உங்க குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமா? சத்தியமா நடக்காது. நீங்க இப்படியே சாப்பிட்டுட்டே இருங்க, அப்பதான் நாங்க படிக்கணும். நீங்க வாட்டுக்கு ஆரோக்கியமாயிட்டேன்னா எங்க பொழப்பு என்ன ஆகுறது? அதனால நான் சொல்றதெல்லாம் கேட்கவே வேண்டாம். ரவுண்டு கட்டி அடிங்க, மசாலா போட்டு சாப்பிடுங்க, நல்லா நாக்கு ருசியா சாப்பிடுங்க. அப்பதான் நான் 10க்கு 10 ரூம்ல இருக்கிறவன் 10 மாடி கட்டுறேன்.